Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சி அதில் MBBS படித்து டாக்டராகவும் நினைக்கிறாங்க. பட் எல்லாருக்குமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒவ்வொரு வருஷமுமே அது கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், மாடரேட்டாக இருக்கும். ஈஸியாக இருந்தால் நிறைய மார்க் வாங்குவாங்க, கஷ்டமாக இருந்தால் மார்க் குறையும். பட் மார்க் குறைஞ்சாலுமே எல்லாருக்குமே MBBS இடம் கிடைக்குமானா கிடைக்காது. என்ன காரணம்? இடங்கள் குறைவா இருக்கு. அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் என்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இது உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாதுங்க. ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னதான் கட் ஆஃப் குறைஞ்சாலுமே எல்லாருக்கும் MBBS இடங்கள் கிடைக்காது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் சீட்ஸ் குறைவு, காம்படிஷன் அதிகம். அதாவது 1,50,000 பேர் எழுதுறாங்க, 90,000 பேர் 80,000 பேர் குவாலிஃபை ஆகுறாங்க. அது கவுன்சிலிங் ஒரு 30,000 பேருக்குள்ள தான் அப்ளை பண்றாங்க. அந்த 30,000 பேர் அப்ளை பண்றதுல எத்தனை பேர் கிடைக்குதுன்னு ஒவ்வொரு கேட்டகரியா பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தால் இரவு 9 முதல் 10 மணி வரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9363443685 அப்படிங்கிறது ஃப்ரீ கைடன்ஸ் கிடைக்கும். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1044 பேர் அப்ளை பண்ணாங்க. ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டி 112 இடங்கள் தான் அலாட் ஆச்சுங்க. அப்போ 9 பேர்ல ஒருத்தருக்கு தான் கிடைச்சது. 93 பேர்ல 10 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 10,958 பேர் அப்ளை பண்ணாங்க. 2017 ரேங்க் வரைக்கும் மூவ் ஆச்சு. 1033 இடங்கள். அப்போ பாசிபிலிட்டி என்ன? 54 பேர்ல 10 பேர் கிடைச்சிருங்க. 54 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1546 பேர் அப்ளை பண்ணாங்க. 208 மாணவர்கள் கிடைச்சது. 74 பேர்ல 10 பேர் கிடைச்சது. அதான் பாசிபிலிட்டி. 64 பேருக்கு கிடைக்கல. அடுத்தது எம்பிசி பொறுத்த வரைக்கும் 5,924 பேர் அப்ளை பண்ணாங்க. 1093 ரேங்க் வரைக்கும் போச்சு. 54 பேர்ல 10 பேர் கிடைச்சதுங்க. அப்ப 44 பேர் கிடைக்கல. அப்ப எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4,817 பேர் அப்ளை பண்ணாங்க. 66 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்கு. 726 ரேங்க் வரைக்கும் போச்சுங்க. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 133 பேர் கிடைச்சது. 57 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்கு. 47 பேர் கிடைக்கல. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 66 பேர்ல 60 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளவு இடங்கள் இருக்கு, இவ்வளவு சீட்ஸ் அலாட் ஆச்சு. பட் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 9 பேருக்கு ஒருத்தர் கிடைக்குது. இங்க பாருங்க, 54 பேர்ல 10 பேர் கிடைக்குது. 74 பேர்ல 10 பேர் கிடைக்குது. 54ல 10 பேர் கிடைக்குது. ஒவ்வொரு கேட்டகரியும் பாத்தீங்கன்னா தெரியும். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 6 பேருக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்குதுங்க. 6 பேருக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. 5 பேருக்கு கிடைக்காது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதை புரிஞ்சுக்கணும். அது நீங்க நல்ல மார்க் வாங்கியிருந்தாலுமே கிடைக்காத காரணம் உங்களுடைய படிப்புனால கிடையாது, இடங்கள் குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அடுத்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போலாமா, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா போலாமா, வேற படிப்பை தொடரலாமா அப்படிங்கறத முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.